ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் 90s கிட் ஃபேவரட் கலக்கலா கேக் மைதா இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த 1 கப் அளவு சர்க்கரைக்கு நாம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணுங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த பாகு இறக்கி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வேறு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்வீட்டில் உப்பு ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸை நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால தான் உப்பு ஆட் பண்ணுறோம். அடுத்து இதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அந்த மாவை நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் ஊற்றின எல்லா எண்ணெயும் அந்த எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கையில் பிடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு புடி மாதிரி நிற்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் எண்ணெய் விடுங்க, நல்லா கிளறுங்க. எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் வந்து நமக்கு படணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த புடி பதம் வரும். இப்போ நான் பிடிச்சி பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த புடி பதம் வந்துடுச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சர்க்கரை பாகு, அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதில் ஊற்றணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. அதை வந்து ஃபுல்லாகவும் ஊற்றக்கூடாது. அந்த பாகு வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் விடுங்க, பிசைங்க. அது நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாதிரி தின்னாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா திக்காக உருட்டி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாவை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த மாவு வந்து ஆட் பண்ணும்போது மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நமக்கு நல்லா கலர் வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்ட உடனே கிளறாதீங்க. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கிளறி விடுங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கலக்கலா கேக், அதுவும் கோதுமை மாவை வச்சு ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.